வணக்கம் நண்பர்களே. இந்த சோசியல் மீடியாவோட வளர்ச்சி பல வகையில் நிறைய பலனை மனிதனுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் நிறைய குடும்பங்களுக்கு ஒரு பயத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்குங்க. திருமணத்தை மீறிய உறவுக்கு இந்த ஊடகங்கள், சோசியல் மீடியா பெரிய ஒரு அச்சுறுத்தலாக தான் இருக்குது. அதுக்கு காரணமாகவும் இருக்குது. இப்போ அதிகப்படியான வழக்குகள் இந்த திருமணத்திற்கு மீறிய உறவால் பதிவாகிக்கிட்டு இருக்கு. ஒரு காலத்தில் டைவர்ஸுங்கிறது அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்காக வரும். இப்போ அதிகமாக இந்த பிரச்சனைக்கு தான் வருது. அப்போ இதில் அரசும் நீதிமன்றங்களும் சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இதுக்கு சிறை தண்டனையே கிடையாதுங்க. அப்போ சிறை தண்டனை இல்லைங்கிறதால சின்ன சின்ன மாற்றங்கள் செஞ்சுருக்கிறாங்க. சரி, ஊடகம்தான் காரணம்னு சொல்கிறீங்களே, எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பெங்களூரில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் ஊடகத்தால் தான் நடந்துச்சு. அதாவது இந்த சோசியல் மீடியாவில் பழகுறாங்கல்ல, நிறைய இருக்குது. அதில் பழகும்போது அப்படியே நட்பாக மாறுது. ஒருத்தருக்கு ஒருத்தர் சேட்டிங் பண்ணுறாங்க. அப்படி சேட்டிங் பண்ணி என்ன ஆகுது, உங்களை நேரில் பார்க்கலாமான்னு கேட்குறாங்க. பார்க்கலாம் அப்படின்ன உடனே இந்த பையன் ஒரு இடத்துக்கு வரான், இந்த பொண்ணும் அந்த இடத்துக்கு வராங்க. பெண்ணுக்கு திருமணமாகி 2 குழந்தைகள் இருக்குது, 7-8 வயசில். அந்த பையன் திருமணம் ஆகாதவன். அப்போ 2 பேரும் சந்திக்கிறாங்க. இந்த பெண்ணுக்கு சில தேவைகள் இருக்குது, அதனால தான் அந்த பெண் அங்கே போகிறாங்க. அவனுக்கும் சில ஆசைகள் இருக்கு. அப்போ 2 பேரும் பேசிட்டு ஒரு ரூம் போடுறாங்க, ஒரு லாட்ஜில். அங்கே சந்தோஷமாக இருக்கிறாங்க. அப்போ அந்த பெண்ணுக்கு இன்னும் தன்னோட வந்த அந்த எண்ணம் நிறைவேறலை. அப்போ மீண்டும் திரும்பி வீட்டுக்கு போகும்போது ஒரு வனப்பகுதி வருது. அந்த வனப்பகுதியில் மீண்டும் நாம் சந்தோஷமாக இருக்கலாம்னு அந்த பொண்ணு சொல்கிறாங்க. அவன் மறுக்கிறான். ஒரு கட்டத்தில் அதை தவிர்க்க முடியாமல் ஒதுங்குறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா அங்கே விஷயம் பெரிய அளவில் வார்த்தை சண்டையாக மாறுது. அதாவது இந்த பெண்ணு சொல்கிறாங்க, நீ எல்லாம் என்ன ஆம்பளையா, சின்ன பையனாக இருக்கா, ஆனால் உனக்கு கொஞ்சம் கூட இல்லைன்னு அவனை கேவலமாக பேசுகிறாங்க. அப்போ அங்கனக்குள்ளே அது சண்டையாக மாறுது. அந்த பையன் ஓங்கி அடிக்கிறான். அந்த பெண்ணு கீழே விழுந்து தலையில் அடிபட்டு உயிர் போகுது. அங்கனையே ஒரு சில தென்னை மட்டைகளை போட்டு மூடி வச்சுட்டு கிளம்பிடுறான். கடைசியில் அது வழக்காக மாறுது. அந்த பெண்ணின் கணவர் தன் மனைவியை காணவில்லைன்னு போய் காவல்துறையில் புகார் அளிக்கிறாரு. விசாரணை தொடங்குது. செல்ஃபோனை வச்சு தான் விசாரணை நடத்துகிறாங்க. கடைசியாக யார் கால் பண்ணியிருக்கா, எப்படி சேட்டிங் நடந்திருக்கு, இதெல்லாம் வச்சு பார்த்ததில் லொக்கேஷன் எல்லாம் காட்டுது. போய் கண்டுபிடிச்சிடுறாங்க. இது போன்ற விஷயங்களும் இதில் நடக்குது. அப்போ இந்த விஷயத்துக்கு, அதாவது ஒரு கணவனுக்கும் மனைவிக்கோ பிடிக்கலை அப்படின்னா அவங்க நீதிமன்றத்தை தான் நாடணும். அப்படி நாடி ஆணோ பெண்ணோ அவங்க முறையற்ற உறவில் இருக்கிறாங்க அப்படின்னா அதற்கான தண்டனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிறை கிடையாது. அந்த குற்றத்தில் ஈடுபடுற நபர்களுக்கு விவாகரத்து கொடுத்துருவாங்க. அதே நேரத்தில் யார் தப்பு செஞ்சாங்களோ, கணவனோ மனைவியோ யாரோ ஒருத்தர் தப்பு செஞ்சுருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஜீவனாம்சம் கிடைக்காது. இப்போ பெண்ணு தப்பு செஞ்சுருக்காங்க, விவாகரத்து ஆயிடுச்சு. ஆனால் ஒரு பழக்கம் உண்டு, கணவன் ஜீவனாம்சம் கொடுக்கணும்னு. அப்போ இந்த இடத்துல அவங்களுக்கு ஜீவனாம்சம் கிடைக்காது. அதே நேரத்தில் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா யார் தவறு செஞ்சாங்களோ அவங்க பக்கம் அந்த குழந்தைகளை கொடுக்க மாட்டாங்க. இப்படி இந்த சட்டங்கள் இப்போ கொஞ்சம் மாற்றி அமைச்சிருக்கிறாங்க. அப்போ இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை யாரும் கண்டுகொள்வதில்லை.
அவங்களோட வேலையை பாராட்டுறதில்ல, அவங்களோட அழகை பாராட்டுறதில்ல. அப்போ அதுக்காக ஏங்கும்போது அவங்களுக்கு வெளியில் இருந்து இது கிடைக்குது பாருங்கள், இந்த பாராட்டுக்கள். அப்போ அந்த பக்கம் அவங்க ஈர்க்கப்படுறாங்க. அப்போ இதுக்கு காரணம் அவங்க மட்டும் இல்லை, வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களும் தான். அதே நேரத்தில் ரகசியமாக ஒரு விஷயத்தை செய்யும்போது நம்ம மூளையில் சுரக்கக்கூடிய டோபாமைன், அதுக்கப்புறம் அட்ரிலைன் அப்படிங்கிற ஹார்மோன்கள் ஒருவித தற்காலிக மகிழ்ச்சியை கொடுக்குதுங்க, ஒரு போதையை கொடுக்குது. அதனாலேயும் இந்த தப்பு நடக்குது. அப்புறம் இந்த பழி வாங்கும் குணம். இப்போ கணவன் ஒரு பொண்ணோட பழக்கமாகி வீட்டில் சண்டை வருதுன்னு வச்சுக்கோங்க, அந்த பொண்ணும் கோபக்கார பொண்ணாக இருக்கும். அப்போ அது இவனை பழி வாங்கியே தீரணும் அப்படின்னு அதை எடுக்கக்கூடிய, நம்ம இன்னொருத்தண்ட பேசுவோம், இவனுக்கு அதான் தண்டனை அப்படின்னு செய்யக்கூடிய அந்த பழி வாங்கும் குணம், இது அந்த தப்பான வழிக்கு அழைச்சிட்டு போகுது. இப்படி சில விஷயங்கள் தான் இந்த திருமணத்தை மீறிய உறவுக்கு காரணமாக அமையுது. ஆகையால் திருமணத்தை மீறிய உறவுகளுக்கு சட்டம் சிறை தண்டனை தராமல் இருக்கலாம், ஆனால் அவங்களோட மனசாட்சி இருக்குல்ல, அதுதான் ஒரு குடும்பத்தோட நிம்மதியை பாதுகாக்குங்க. மனசாட்சிப்படி நடந்துக்கிட்டா குழந்தைகள் மற்றும் அந்த துணைவியின் மனநலத்தையும் முற்றிலுமாக சிதைக்கக்கூடிய அந்த விஷயங்களில் மனசாட்சிப்படி யாரும் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறது தான் நாம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் அறிவுறுத்தக்கூடிய ஒரு விஷயம். குடும்பம் கோயிலாக பார்க்கப்பட வேண்டும். ஒவ்வொரு குழந்தைகள் அந்த குடும்ப தலைவன் தலைவி அங்கே இருக்கும் தெய்வங்களாக பார்க்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளோட கருத்து. குடும்பங்கள் வாழட்டும், வாழ விடுங்கள்.